அண்மை செய்தி ராஜேந்திரன் உயிர் உள்ளவரை உஷா படத்தின் பாடல்களை வணிக ரீதியாக பயன்படுத்த தடை விதிக்க கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, அந்த கோரிக்கை மனுவில் என்ன விவரங்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். பிரபல இயக்குனரும் நடிகர் இசையமைப்பாளர் ராஜேந்தர் இயக்கி தயாரித்து நடித்திருந்த உயிருள்ளவரை உஷா என்ற திரைப்படம் கடந்த 1983ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. இந்த திரைப்படம் கடந்த பிப்ரவரி மாதம் மறு வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த படத்தின் பாடல்களின் பதிப்புரிமை ஆரம்பத்தில் ஏவிஎம் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட நிலையில் பல நிறுவனங்களுக்கு அது கைமாறியுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. இதையடுத்துதான் உயிருள்ளவரை உஷா படத்தின் பாடல்களை பதிப்புரிமையை மீறி வர்த்தக ரீதியாக பயன்படுத்த ஏவிஎம் மற்றும் எஸ்பிக் மீடியா ஆகிய நிறுவனங்களுக்கு தடை விதிக்க கோரி படத்தின் தயாரிப்பாளர்கள் என்ற முறையில் ராஜேந்தர் மற்றும் அவரது மனைவி உஷா ராஜேந்தர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இந்த மனுவிற்கு ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி ஏவிஎம் மற்றும் எஸ்பிக் மீடியா ஆகிய நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அண்மை செய்தி ராஜேந்திரன் உயிர் உள்ளவரை உஷா படத்தின் பாடல்களை வணிக ரீதியாக பயன்படுத்த தடை விதிக்க கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, அந்த கோரிக்கை மனுவில் என்ன விவரங்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். பிரபல இயக்குனரும் நடிகர் இசையமைப்பாளர் ராஜேந்தர் இயக்கி தயாரித்து நடித்திருந்த உயிருள்ளவரை உஷா என்ற திரைப்படம் கடந்த 1983ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. இந்த திரைப்படம் கடந்த பிப்ரவரி மாதம் மறு வெளியீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த படத்தின் பாடல்களின் பதிப்புரிமை ஆரம்பத்தில் ஏவிஎம் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட நிலையில் பல நிறுவனங்களுக்கு அது கைமாறியுள்ளது என்று தெரிய வந்துள்ளது. இதையடுத்துதான் உயிருள்ளவரை உஷா படத்தின் பாடல்களை பதிப்புரிமையை மீறி வர்த்தக ரீதியாக பயன்படுத்த ஏவிஎம் மற்றும் எஸ்பிக் மீடியா ஆகிய நிறுவனங்களுக்கு தடை விதிக்க கோரி படத்தின் தயாரிப்பாளர்கள் என்ற முறையில் ராஜேந்தர் மற்றும் அவரது மனைவி உஷா ராஜேந்தர் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி இந்த மனுவிற்கு ஏப்ரல் 20ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி ஏவிஎம் மற்றும் எஸ்பிக் மீடியா ஆகிய நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.